இந்த கதையோட கதாநாயகன் ஒரு குட்டி பையன். அந்த குட்டி பையனோட பேர் எழிலன். இவனை செல்லமாக எழிலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவனுக்கு ஆரம்பத்திலேருந்து படிக்கிறதுல விருப்பமே கிடையாது. ஆனால் அவங்க அம்மாவும் அப்பாவும் இவனை படிக்க வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பல விஷயங்களை பல முயற்சிகளை பண்ணுறாங்க. ஆனால் இவனுக்கு எந்த ஒரு முயற்சியிலையுமே அவங்களால இந்த படிக்கணும் அப்படின்ற மைண்ட் தாட்டை கொண்டு வர முடியல. ஆனால் அவனோட அனுபவத்தினாலேயே அவன் லாஸ்ட்டில் படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி என்ன அனுபவம் இருந்திருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? இந்த கதையை கேளுங்க. எழிலன் என்ன பண்ணுறான், ஸ்கூலுக்கு போகாமல் ஒரு நாள் விளையாடணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து வெளியில் வரான். அப்போ வெளியில் வரும்போது ஒரு எறும்பை விளையாட கூப்பிடுறான். எறும்பே எறும்பே என் கூட விளையாட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த எறும்பு சொல்லுதான், இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குது, உன்ன மாதிரி நான் சும்மா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதான். அதுக்கு எழிலன் கேட்டிருக்கான், என்ன வேலை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த மாதிரி என்னோடய குழந்தைங்களுக்கு நான் உணவு சேகரித்து வைக்கணும். மழைக்காலம் வந்துருச்சுன்னா என்னால் உணவை தேடி போக முடியாது. அந்த காலத்துக்கு தேவையான உணவு எல்லாத்தையுமே நான் இப்போ சேகரித்து வச்சாதான் உண்டு. அதனால் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி போயிருச்சான். நீ வேணா அந்த தேனீக்கிட்ட கேட்டுப்பாருன்னு சொல்லியிருக்கு. உடனே இவன் தேனீக்கிட்ட போகிறான். தேனியாரே என் கூட விளையாட வரீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த தேனி, இல்லைப்பா எனக்கு தேன் சேகரிக்க போகிற வேலை இருக்குது. அந்த மலர் காலையில் விரிஞ்சு ஈவினிங் டைமில் அப்படி க்ளோஸ் ஆகுறதுக்குள்ளே நான் அங்கே இருக்கிற தேனியெல்லாம் எடுத்தாகணும். அதனால் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. மாடு இருக்குது. அந்த மாட்டுக்கிட்ட போய் கேட்குறான், மாடே என் கூட விளையாட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த மாடு சொல்லுது, இல்லைப்பா உன்னை மாதிரி நான் ஃப்ரீயாக இல்லை, எனக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். அப்படி என்ன வேலை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் கேட்குறான். அதுக்கு அந்த மாடு சொன்னிச்சான், என்னோடய முதலாளிக்கு நான் நிறைய வேலை செஞ்சு கொடுக்கணும், இந்த மூட்டையை தூக்கணும், நிறைய வேலை இருக்குது, அந்த இடத்துக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொன்னிச்சான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஆமைக்கிட்ட போய் கேட்குறான், ஆமையாரே என் கூட விளையாட வரீங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த ஆமை சொன்னிச்சான், எனக்கும் முயலுக்கும் நாளைக்கு ஒரு காம்படிஷன் இருக்குது, அதுக்கு நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நாளைக்கு நான் அதில் ஜெயிக்க முடியும், அதனால் என்னை விட்டுருப்பா நான் விளையாட வரல அப்படின்னு சொல்லி விலகிக்கிச்சான். திரும்ப முயல்கிட்ட போனானா. முயல்கிட்ட போய், முயலாரே என் கூட விளையாட வாங்க, யாருமே வரமாட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே முயல் சொன்னுதான், எனக்கும் ஆமைக்கும் நாளைக்கு காம்படிஷன் இருக்குது, அது போன தடவை நான் அந்த காம்படிஷனில் அந்த ஆமையை கேர்லெஸ்ஸாக நினச்சி விட்டுட்டேன், இந்த தடவை அந்த ஆமையை நான் ஜெயிச்சே ஆகணும், அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுச்சான். சரி நான் இப்போ யார் கூட தான் விளையாடுறது அப்படின்னு சொல்லி முயல்கிட்டையே எழிலன் கேட்குறான். அப்போது அந்த முயல் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்கே ஒரு சுவர் தெரியுது பார்த்தியா, அந்த சுவரில் ஏறி குதித்து நீ ஏன் விளையாண்டுக்கோப்பா, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுதான். உடனே அவன் அந்த சுவரில் ஏறி குதித்து விளையாண்டுட்டு இருக்கான். ஆனால் அந்த சுவருக்கு கீழே எறும்பு புத்தும் நிறைய பூச்சிகளோட இருப்பிடமும் இருக்குது. அங்கே தான் அந்த எறும்பும் பூச்சியும் அதுக்கு தேவையான உணவுகளை சேகரித்து வச்சுருக்கு. அந்த செவுரு மலையில் நனைஞ்சி ரொம்ப ஈரமாக இருக்குது. இவன் ஏறி குதித்து விளையாடும்போது அந்த செவுரு என்ன ஆகிடுதுன்னா கீழே விழுந்துடுது. அப்படி விழும்போது அங்கே இருக்கிற பூச்சிகளும் எறும்புகளும் வெளியில் அவனை நல்லா திட்டிட்டு அவன் மேலே ஏறி நறுக்கு 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 நறுக்குன்னு கடிக்குது அவனை. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு, அம்மா நான் இனிமேல் ஸ்கூல் போகிறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க அம்மா, ஏன்பா இந்த திடீர் மாற்றம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா வெளியில் போனோன்னா அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்கவுங்களுக்கு உரிய வேலைகளை அவங்கவுங்க தான் செஞ்சுக்கிறாங்க, இப்போ எனக்குரிய வேலை நான் படிக்கணும், அதை நான் செய்யாமல் விட்டது என் தப்பு தான், இப்போ தாம்மா எனக்கு புரியுது, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்கூலுக்கு போகிறான்.